கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட தமிழ்நாட்டிலிருந்து கேரள மாநிலத்திற்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட பாஜக சார்பில் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? காயத்ரி, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக சித்திரங்கோடு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கனிம வளம் ஏற்றி சென்ற கனரக லாரியானது ஒரு பெண் மீது மோதியதில் அந்த பெண் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். அதே போன்று மார்த்தாண்டம் மேம்பாலத்திலும் இதே போன்று கனரக வாகனத்தினால் ஏற்பட்ட விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்த சம்பவம் என்பது நடந்தேறிய ஒரு நிலையில் தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட தமிழகத்தில் இருந்து கனிம வளங்கள் கேரளா மாநிலத்திற்கு கொண்டு செல்வதை தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையையும், அதே போன்று கனரக வாகனங்கள் இங்கு செல்லும் போது ஏற்படக்கூடிய விபத்துகளை இந்த அரசானது தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதாவது நாகர்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட 300க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து தற்போது இந்த பகுதி வழியாக மட்டுமல்ல, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு திருநெல்வேலி போன்ற பகுதிகளிலிருந்தும் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுகிறது. இவையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதே போன்று தமிழகம் முழுவதும், அதாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய இந்த கனிம வளங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. காயத்ரி, நன்றி சரவணன், விவரங்களை வழங்கியமைக்காக.